எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தில்? இல்லை, அதாவது இப்போ சார் சொன்ன அந்த பாயிண்ட்ஸ், அந்த பெயின் பாயிண்ட்ஸ் அவர் சொல்ல கான்ஸ்டன்டைன் சார், இது வந்து அவர் சொன்னது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளருக்கு இதே ப்ராப்ளம் தானே. இது உங்களுக்கு எப்படி பறிக்கப்படுகிறதோ அங்கே இருக்கக்கூடிய ஃபட்னவிஸ்க்கு இதே ப்ராப்ளம் தானே. இதில் அடிப்படையில் என்னென்னா தேசிய கட்சிகளுக்கு அட்வான்டேஜும் மாநில கட்சிகளுக்கான டிஸ்அட்வான்டேஜும் இருக்கக்கூடியதாக இந்த திட்டம் பார்க்கப்படுகிறது. அதுதான் சொல்லாது எங்கே இருக்குன்றது. ஏன்னா இப்போ ரொம்ப காமனாக இருக்கிறது வந்து என்ன சொல்லாங்கன்னா அட்டாக் அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ன்றாங்க. ஆமாம், நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ராகுல் காந்தி அவர்கள் உயர்த்தி பிடிக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் என்ற புஸ்தகத்தில் இந்த ஃபெடரல்ன்ற வார்த்தை எங்கே இருக்குன்னு மட்டும் காமிக்க சொல்லுங்க. ஃபெடரல் ஸ்டேட்ஸ்ன்றது எங்க இருக்குன்ற வார்த்தையை சொல்லுங்க. ஃபெடரல்ன்ற வார்த்தை இருக்கு 17 இடத்துல இருக்கு. 17 இடத்துல வந்து இட் இஸ் பாயிண்டிங் டு சுப்ரீம் கோர்ட், ஃபெடரல் கோர்ட் தான். ஸோ நீங்க வந்து நீங்களாவே ஒரு விஷயத்தை அசியம் பண்ணிக்கிறீங்க. இப்போ சமாஜ்வாடி முதல்ல அதை வந்து ஆதரவு கொடுத்தாங்க, அப்புறம் மாயாவதி அவங்க ஸ்டாண்ட்ஸ் மாத்திக்கிறாங்க. இப்போ பல மாநில கட்சிகள் கூட இது வந்து வேற யார் மாத்திருக்காங்க. மாயாவதி விட்டுருங்க, மாயாவதி அவங்க என்ன இப்ப இந்தியா கூட்டணியில் இருந்தாங்களா? ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து அவரு வந்து அவரு இந்தியா கூட்டணியில் இல்லையே. இல்ல, நான் என்ன சொல்றேன், பல நீங்க சொல்லக்கூடியதுதான் பல மாநில கட்சிகளும் வந்து அதை வெல்கம் பண்றாங்க. இப்போ ரொம்ப சிம்பிள் சார், ஒரே நாடு ஒரே ரேஷன் சொல்லும் போது வந்து ஆட்சியாளர்களுக்கு தான் பிரச்சனை இருந்தது, மக்களை பொறுத்தவரைக்கும் பிரச்சனை. இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி டெல்லிக்கு போறவனுக்கு பிரச்சனை இல்லை. இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் எங்களுடைய இது பறிக்கப்படுது. நீங்க குடிமகனாக பார்க்கும்போது வந்து எனக்கு ஈஸி அது. ஸோ நீங்க வந்து சிட்டிசனா பார்க்கும்போது எது அவங்களோட சாய்ஸ் அதை தான் பார்க்கணும். என்ன சிட்டிசன் சாய்ஸ்ல என்ன பிரச்சனைன்னு சொல்றீங்க? இப்போ வரைக்கும் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குதா? இல்ல எந்த சிட்டிசனாவது எனக்கு வாக்களிக்கிறது பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க? நான் என்ன சொல்றேன், நீங்க அது சொல்லுங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், என்னோட பாயிண்ட் வந்து நிர்வாக ரீதியா நீங்க எதிர்த்ததை இன்னைக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க. இப்போ ஈஸியா தானே இருக்கு, ஈஸா ஆபரேஷன் தானே இருக்கு. இப்போ அஸ்யூமிங் தட் இந்த ஜேபிசி இது கிளியர் நிர்வாக ரீதியா யார் எதிர்த்தா? இருக்கக்கூட ஆட்சியாளர்கள் வந்து ஒரே நாடு ஒரே ரேஷன் வந்து எதிர்த்தாங்க, அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. யாரு உங்களுக்கு நிர்வாக ரீதியா உங்களுக்கு வந்து மாநில மத்திய அரசோட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். ஆனா சாதாரண ஒரு குடிமகன் நாளைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி நாளைக்கு நான் என்ன சொல்றேன், மத்தியில வேற ஒரு ஆட்சி நடந்து மாநிலத்துல பாஜக ஆட்சி நடந்தாலும் அது சிக்கல் தானே சார். சார் நான் என்ன சொல்ல, நீங்க எதிர்த்து இப்ப அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சது இல்ல, அதை தான் நான் சொல்ல வரேன் ஃபேக்ட். ஸோ ஆஸ் அ காமன் மேன், இல்லை எங்களுடைய கூட்டணி ஆட்சி தான் கர்நாடகாவில் இருக்கு, நாங்கள் கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட்ல சொல்கிறேன் நீங்கள் போய் வாங்கிக்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறது, அந்த மாதிரி சிட்டிசனுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறது. அதை ஏன் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுறீங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி தப்பா எடுத்துக்கலாம். நான் பேசலாம் இல்லை, நீங்கள் பேசுங்க, சொல்லுங்க. அதாவது ரேஷன் கடையை கொண்டு போகிறதுக்கும் தண்ணீரை கொண்டு போய் கொடுக்கறதுக்கும் எலக்ட்ரிசிட்டியை கொண்டு போய் கொடுக்கறதுக்கும் ஒரு மாநிலத்தினுடைய நிர்வாகத்தை ஒரு இந்திய தேசத்தினுடைய நிர்வாகத்தை நிர்ணயிப்பதிலையும் ரெண்டையும் ஒண்ணா பாக்குறீங்களா நீங்க? சார் நான் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ்ல சொல்றேன். இருங்க, என்னோட பாயிண்ட் அதுதான் சொல்லுங்க. இல்ல, ஒப்பீடு கரெக்ட் தான் சார். நீங்க எதிர்க்க நீங்க ஒரே நாடு ஒரே வரின்றீங்க, அது நீங்க எதிர்த்தீங்க. இப்போ அது பிராக்டிகலா ரோல் அவுட் பண்ண முடியுது. அதுல பாதிப்பு வருதுங்கறாங்க சார். நான் இருக்கதான் சார் இருக்கும், எல்லாமே வந்து போக முடியும். மாநில முதலமைச்சரா திரு நரேந்திர மோடி அவர்கள் இருந்தபோது என்ன நிலைப்பாடு, பிரதமரா இருந்தா என்ன நிலைப்பாடு, அதுதான் சொல்ல வரேன். அந்த மாநிலத்துக்கான பிரச்சனைகள் இருக்கதான் இருக்கும், அது ஓவர் கம் பண்ணணும். அதுதான் இங்க வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், அத உடைக்காதீங்கன்னு சொல்றாரு. ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இந்தியாவோட அமைப்பே அதுதான். there is no federal structure, it is a union of state. அந்த so union of states-னா என்ன சொல்லுங்க சார்? union of state-னா it is என்ன சொல்றது, ஒன்றியம் தான் அப்படிங்கற வார்த்தையை சொல்றீங்க நீங்க. அப்ப என்ன அர்த்தம்? நான் சொல்லல, நீங்க தான் சொன்னீங்க. நான் சொல்ல, இவங்க சொல்றாங்க. இல்ல தமிழ்ல நீங்க சொல்லுங்க. union of India-னா என்னன்னு சொல்லுங்க சார். union of states-னா என்னன்னு சொல்லுங்க. உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு 2 minutes கொடுங்க, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மாநிலங்களின் கூட்டம், ஃபெடரல்னா கூட்டமைப்பு. சரி, மாநிலங்களில் ஒன்றியம்ன்ற வார்த்தையை வைக்கிறார் அம்பேத்கர். சரி, கான்ஸ்டிடியூஷன்ல அவர் ஏன் கூட்டமைப்புன்ற வார்த்தையை வைக்கணும்? தமிழ்ல நான் சொல்றது இங்கிலீஷ்ல அவர் வந்து இந்தியா தட் இஸ் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்னு அவர் சொல்லலாம். ஏன் வந்து அவர் யூனியன் ஆஃப் ஸ்டேட்னு அவர் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னா என்னன்னு சொல்லுங்க, நீங்க மீன் பண்ண சொல்லுங்க. அதுதான் டிஃபைன் பண்ணிருக்காரு சார். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னா எது பிரிந்து போக முடியாத அளவுக்கு அவர் வச்சிருக்காரு அவர். சரி, கரெக்ட்டா. அமெரிக்கால வந்து அந்த மாதிரி கிடையாது. அப்ப என்னன்னா சார், எல்லா மாநிலங்களுடைய உணர்வுகளும் மதிக்கப்படணும். அதானே எல்லாம் சேர்ந்தது தானே இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னா. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலத்தை மட்டும் நீங்க எடுத்து பேசுறீங்க. நான் பாஜக ஆளக்கூடிய மாநிலத்துக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஏன் நீங்க உங்களை மட்டும் தனித்து எல்லா மாநிலங்களுக்கு மாநில சுயாட்சிங்கிறது எல்லா மாநிலங்களுக்கு பொருந்துறது சார். அது மகாராஷ்டிராவுக்கு, பஞ்சாப்க்கு, மேற்கு வங்கத்துக்கு, தமிழ்நாடு தனித்தனியா இல்ல, மாநில சுயாட்சி எல்லா மாநிலங்களுக்கும் இருக்கு சார். நான் இப்போ என்ன சொல்றேன், ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு, இது வந்து புதுசா இன்வென்ட் பண்ணி நியூ ப்ராசஸ் யாரும் கொண்டு வரல. இந்தியால ஏற்கனவே 2-3 முறை ஒரே கட்டத்தில் நடந்த தேர்தல் அதே பிராக்டிஸ் சார். இந்தியால பல பிராக்டிஸ் இருந்திருக்கு சார். எல்லாத்தையும் மீண்டும் இப்ப கொண்டு வர முடியுமா? என்னோட கேள்வி, என்னோட பாயிண்ட் உள்ளங்க அதை ரெகுலரைஸ் பண்றாங்க, இது கொண்டாங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப ஜேபிசிக்கு போயிடுச்சு,
ஜேபிசிக்கு போய் கிளியர் ஆகி வந்துருச்சுன்னீங்க. இது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது எலெக்ஷன் கமிஷன். அவங்க கிட்ட ஏதாவது சொல்யூஷன் இருக்கா இப்போதைக்கு? எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இப்போ நீங்க வந்து எதிர்க்கிற கட்சிகள் கிட்ட இருந்து நீங்க ஒரு கருத்தை வாங்கியிருக்கீங்க, அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணிருக்கீங்க, யார் யாரை எதிர்த்திருக்காங்க, ரெகக்னைஸ் பார்ட்டி நாட் ரெகக்னைஸ் பார்ட்டின்னு சொல்றீங்க. இந்த ரிப்போர்ட்டை கொண்டு போய் நீங்க எல்லாம் பாஸ் பண்ணி கிளியரா பண்ணிட்டீங்க. இது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது எலெக்ஷன் 67 வரைக்கும் இருந்ததுன்னு சொல்றீங்க. சார் எலெக்ஷன் கமிஷனுக்கு இப்ப ரெடியா? எலெக்ஷன் கமிஷன் என்ன process? சோ நமக்கு அது நீங்க 67 வரைக்கும் இருந்த பிராக்டிஸை இப்ப மீண்டும் கொண்டு வரதுல என்ன பிரச்சனை, ரெகுலரைஸ் பண்றதுல என்ன பிரச்சனைன்றீங்க? 67க்கு பிறகு ஏன் சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் இல்ல? சார் ஏன் இல்ல? காங்கிரஸ் தான அது காரணம். அது இல்ல என்ன காரணம் சொல்லுங்களேன் சார். ஏன் இல்ல காங்கிரஸ்? சார் இல்ல எதனால அது சைமல்டேனியஸ் எலெக்ஷன் நடத்த முடியாம சார் எவ்வளவு ஸ்டேட் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணாங்க? எந்த ஆர்டிகல் யூஸ் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணாங்க? யார் டிஸ்மிஸ் பண்ணாங்க? சோ கான்ஸ்டிடியூஷன் அந்த ஆர்டிகல் இப்ப இல்ல சார். அந்த ஆர்டிகல் இல்ல. ஃபர்ஸ்ட் அந்த கான்ஸ்டிடியூஷன்ல அந்த ஆர்டிகல் இல்ல. இப்போ அந்த ஆர்டிகல் இருக்கு, பட் ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட இருக்குது. இப்போ அது இப்போ யாரும் அதை யூஸ் பண்றல. பட் ஏன் அது நடந்தது? அது நீங்க கான்ஸ்டிடியூஷனல் பிரீச் அட்டாக் அந்த ஃபெடரல் சார் இப்ப நடந்திருக்கு. இல்ல சார், கடந்த டிபேட்லயே இத குறிப்பிட்டேன். ஆட்சி கலைப்பு ஒன்று நடக்குது, ஆட்சி கவிழ்ப்பு நடக்குது. இப்ப அதையும் கணக்கில் எடுக்கணும்ல. நீங்க சட்ட ரீதியா ஆட்சி கலைப்பு பண்ண முடியாது. பொம்மை வழக்கு இருக்கு, ஆட்சி கவிழ்ப்பு நடந்துட்டு தானே இருக்கு, விட்னஸ் பண்ணிருக்கோம்ல சார். இருக்கு சார், நான் இல்லன்னு நான் சொல்ல மறுக்கல. மாநிலங்கள்ல சார் இருக்கு, நான் மறுக்கல. அப்ப அந்த சூழல்ல அதுக்கான சொல்யூஷன் இல்லாம 67ல என்ன நிலவரமோ அதே தான் இன்னைக்கு இருக்குன்னா அப்புறம் அந்த சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ்க்கு எப்படி வர முடியும்? இந்த ஏரியால வந்து சில கிரே ஏரியாஸ் இருக்குது. இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, என்ன இருக்குன்றது அத பிஜேபி கட்டாயம் வந்து இப்ப கேட்பாங்க. அத வந்து அவங்க வந்து டிரான்ஸ்பரண்டா சொல்லணும். ஜேபிசில அவங்க சொல்ல போறாங்க. அதுக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் நீங்க ஒரு டிஸ்கஷன் வரணும். அதுல இப்ப இவங்க இந்த கமிட்டி கொடுத்திருக்க ரெக்கமெண்டேஷன்ஸ்ல இருந்து சில விஷயங்களை கேட்க வேண்டியது. இப்போ அந்த கமிட்டிலேயே திரு குலாம் நபி ஆசாத் இருக்கார். அவர் சொன்ன மாதிரி அதிரஞ்சன் சௌத்ரி வந்து இவங்க ரெகக்னைஸ் பண்ணி கொடுத்தா கூட குலாம் நபி ஆசாத் ஃபுல்லா அந்த கமிட்டில இருந்து அதுல சைன் பண்ணிருக்காரு. சரி, சோ அவருக்கு யார் அவரு? முன்னாள் காங்கிரஸ். அவர் என்ன நல்ல முன்னாள் தானே? அவர் எந்த அத சொல்லுங்க. அப்ப நான் இது தப்பா சொல்லியா சார்? காங்கிரஸ் கட்சி நீங்க குலாம் நபி எதுக்கு மென்ஷன் பண்ணீங்க? அப்ப நான் என்ன சொல்ல வரேன், இல்ல அவர் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. நான் கீப்பிங் ஆல் அசைட் அதுக்குள்ள இருக்கிற கமிட்டில இருக்கல குலாம் நபி ஆசாத் நீங்க நியூட்ரல் பர்சனா எடுத்துக்கிறீங்க. சரி, கரெக்ட்டா இல்லையா? அவர் வந்து குலாம் நபி ஆசாத் கிட்டத்தட்ட இப்ப ஆச்சாரி என்ன சொல்றாரோ அந்த நிலைப்பாடுல தான் இருக்கிறாரு. அதனால நான் கேக்குறேன். இல்ல சார், அவர் கருத்து வேறுபாடு இருக்குன்னா he has got the free to exit. அவர் சொல்லுங்க. நீங்க குலாம் நபி ஆசாத் காங்கிரஸ்காரர் மாதிரி சொன்னதனால அதை வேறுபடுத்தி சார் அவர் வெளில புரியதல்ல. அவர் வெளிய வந்துட்டாரு. நான் என்ன சொல்றேன், he is a neutral person. அவருக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது காங்கிரஸ்ல இருந்து வெளில வந்துட்டா நியூட்ரலா? நான் இல்லன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா நியூட்ரல் பர்சன் தானே அது. ஏன்னா நீங்க காங்கிரஸ்காரா இருக்கிறவர் வெளில வந்துட்டாரு. அவர் காங்கிரஸ்ல இருந்து நீங்க வெளில வந்துட்டாரு. அவர் இது இல்ல சார். இப்போ அது என்ன ஆயிடும்னா சார், இப்போ ஒரு நிலைப்பாட்டை எடுத்த பிறகு அவர் எப்படி நம்ம நியூட்ரல் பர்சன் சொல்ல முடியும்? சார் நான் இப்போ சொல்றேன், குலாம் நபி இந்த இஷ்யூல ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ல அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டார். அவர் அந்த ஸ்டாண்டுக்கு எடுத்த பிறகு அவர் நியூட்ரல் நம்ம சொல்ல முடியுமா? அவர் இந்த இஷ்யூல சார் அவரோட பொலிட்டிக்கலா வேற சார். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த சைட்டேஷன் ரெக்கார்ட் கொடுக்கறாரு, கொடுத்து இத பண்றாரு. சோ அதனால நான் குலாம் நபி ஆசாத் வந்து அதாவது அவர் இது என்டார்ஸ்மென்ட் இப்ப நிறைய கமிட்டில பாக்குறோம். ஜேபிசி கமிட்டில வந்து நிறைய பேர் வாக் அவுட் பண்றத நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கறச்ச அவர் இந்த கமிட்டில ஃபுல்லா இருந்து சைன் பண்ணிருக்கும் போது வந்து ஒரு இது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் process தான் இது கஷ்டமாக இருக்கும். அது எப்படி எலெக்ஷன் கமிஷன் பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் பாலச்சந்திர சட்டை கேட்கலாம். இந்த முடிவை எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு நாட்டு நலன் கருதி ஒரு கமிட்டி அமைச்சு மக்கள், முன்னாள் நீதியரசர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அப்படின்னு பல பேருடைய கருத்தை கேட்டு ஒரு முடிவை கொடுத்துருக்குறாங்க. அதுவும் விவாதத்துக்கு கொண்டு வரப்படுது. எல்லாமே ஜனநாயக முறைப்படி தான் நடக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்குலாம்? அது ஜனநாயகத்துக்கு வந்து நிறைய டெஃபினிஷன் இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புளுங்கிறது ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னது. முக்கியமான ஒரு டெஃபினிஷன் என்னென்னா, டெமோக்ரஸி இஸ் நாட் அபவுட் த ரூல் ஆஃப் மெஜாரிட்டி பட் இட் இஸ் அபவுட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் மைனாரிட்டி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு டெஃபினிஷன். இப்போ இவங்க 2 காரணங்கள் சொல்கிறாங்க. திரும்ப இது மாதிரி வந்து எலெக்ஷன் நடத்துறதுனால நிர்வாக செலவுகள் ஜாஸ்தியாகுது ஒன்று. இன்னொன்று வந்து மாநிலங்களுடைய வளர்ச்சி வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. திரு கான்ஸ்டன்டைன் ஏற்கனவே சொன்னார், எவ்வளவு செலவழிஞ்சிருக்குன்னு சொன்னார். இது வந்து நம்முடைய டோட்டல் வருமானத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ஒன்றுமே கிடையாது. ஒன்று, அதனால் அது வந்து சரியான கிரவுண்டு கிடையாது. லெட்ஸ் பி வெரி ஆனஸ்ட் அபவுட் இட். அந்த நிர்வாக செலவுகள் அதிகமாகுதுன்னு சொல்கிறது சரியான கிரவுண்டு கிடையாது.